தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னை வந்த சரக்கு விமானத்தில் இருந்து 1 கிலோ உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜெய்சங்கர் நம்மோடு இணைந்திருக்கிறார். கஞ்சா பறிமுதல் தொடர்பான விவரங்கள் ஜெய்சங்கர். தாய்லாந்து நாட்டிலிருந்து பெருமளவு போதைப் பொருட்கள் சென்னைக்கு கடத்தி வருவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் சர்வதேச விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டார்கள். அப்போது இலங்கையிலிருந்து சென்னை வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்த பயணி ஒருவர் மீது சந்தேகம் ஏற்பட்டு அந்த பயணி தாய்லாந்து நாட்டிலிருந்து இலங்கை வழியாக சென்னைக்கு வந்துவிட்டு இங்கிருந்து உள்நாட்டு விமானம் மூலமாக பெங்களூர் செல்லிருந்தார். அந்த பயணியின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரி சோதனை நடத்தியபோது பயணிகள் உணவு பொட்டல பாக்கெட்டுக்குள் பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சா 2.8 கிலோ என்பதை கண்டுபிடித்தனர். அதன் சர்வதேச மதிப்பு 2.8 கோடி என தெரிய வந்தது. அதனையடுத்து அந்த பயணி கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த பயணி போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் கூலிக்காக கடத்தப்பட்டு தெரிய வந்தது. முதல் கட்ட விசாரணையில் இது 1,20,000 பணம் பெற்றுக்கொண்டு இந்த கடத்தலில் ஈடுபட்டது என்று தெரிய வந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதே போல் தாய்லாந்து நாட்டிலிருந்து சரக்கு விமானம் ஒன்றில் பரிசு பொருட்கள் பாக்கெட் என குறிப்பிட்டு 2 பார்சல்களை சுங்கத்துறை அதிகாரிகள் ஸ்கேன் செய்து பார்த்தபோது அதில் உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா 1 கிலோ என்பதை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். அதன் சர்வதேச மதிப்பும் 1 கோடி. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து அந்த பார்சல் வந்தது யார் என விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதேபோல் கடந்த மே மாதத்தில் இதேபோல் தாய்லாந்து நாட்டிலிருந்து இலங்கை சென்னை வழியாக பெங்களூர் கடத்த கொண்ட 6 கோடி மதிப்புள்ள 6 கிலோ ஹைட்ரோபோனிக் உயர் ரக கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஒரு சிறையில் அடைத்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் கடந்த 2 மாதங்களில் அடுத்தடுத்து சுங்கத்துறை சோதனையில் தாய்லாந்து நாட்டில் இருந்து மட்டும் பெங்களூருக்கு கடத்த கொண்ட 10 கோடி மதிப்புள்ள 10 கிலோ உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா போதைப் பொருள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்துள்ளனர். இது சம்பந்தமாக இந்த பயணிகளை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டது. இங்க விமான நிலைய அதிகாரிகளே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெய்சங்கர்.